வியூவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஐலி சிவா பார்த்தீங்கன்னா எப்படியாவது உதய பெருமாள் தான் நம்ம சிவாவோட அப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கிட்டு வந்து நம்ம ஐலியும் சிவாவும் ஒரு பக்கம் வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய பெருமாள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்முழிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து சிவாவோட அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை அந்த ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கபிலன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே மாசாக வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு சிவா பார்த்து சொல்கிறாங்க, நீ எப்போவுமே எங்கள் அப்பாவோட பையனாக ஆகவே முடியாது. அப்படியே அது ஒன்று மட்டும் நடந்ததுன்னா நான் சத்தியமாக உன்னை உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட பேசுகிறாங்க. நீ எப்போவுமே அனாதை பையன் தான்டா, அதுதான் உன்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட கபிலன் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சிவா என்ன பண்ணுறாங்கன்னா கபிலனை போயிட்டு அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். யாரடா அனாதை பையன் சொல்கிற, நான் கூடிய சீக்கிரத்தில் நிரூபிக்கிறேன்டா. நீ எப்போவுமே வந்து என்னோட லைனில் நீ கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக உன்னோட உண்மையான முகத்தை வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் காட்டுறேன்டா. உன்னை மாதிரி நான் சொத்துக்கும் ஆசைப்பட்டவன் கிடையவே கிடையாது. நான் எப்போவுமே உண்மையான பாசத்துக்கு மட்டும்தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன். அதுவும் இந்திராணி அக்காவுக்கு உன்னால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து நம்ம கபிலன் கிட்ட ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு என் அக்காவை பற்றி பேச நீ யாருடா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு மட்டும் அக்கா இல்லைடா, அவங்க எனக்கும் அக்கா, புரியுதா? அவங்கள பண ஆசையால் வந்து நீ அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக அப்படி நினைக்கும் போதே நான் உன்னை பொசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து கபிலனை பார்த்து சொல்லும் போது கபிலன் சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா, இனி வந்து உன்னால் எதையுமே நிரூபிக்க முடியாது. அப்படி நீ நிரூபிக்கணும்னு நினச்சாலே நான் அந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவா ரொம்பவே வந்து அந்த இடத்துல மனசு கஷ்டமாக அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஐலி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சிவா, நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அயல்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்மா நம்ம இந்திராணியோட வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறத நம்ம போலீஸ் வந்து நம்ம ஐலிக்கும் சிவாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஐலி சொல்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக இப்போது நம்ம இந்திராணி அணியை காப்பாற்றியே ஆகணும், இல்லைன்னா அந்த வர்மாவோட ஆட்கள் வந்து அந்த பென்ட்ரைவுக்காக தான் உள்ளாந்துருப்பாங்க. இது வந்து இந்த கபிலனுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது, இது எல்லாமே இந்த கபிலனோட விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம சீக்கிரமாக போயிட்டு நம்ம இந்திராணி அணியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலியும் சிவாவும் வந்து 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வர்மாவோட ஆட்கள் வந்து நம்ம ஐலி சிவா வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஐலி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சிவா எப்படியாவது நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணியோட ரூமில் வர்மாவோட ஆட்கள் வந்து நுழைஞ்சிட்றாங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் வர்மாவோட ஆட்கள் அவங்க கையில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து மேலே ஷூட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே ரொம்பவே பயந்து வீட்டில் யார் இந்த மாதிரி ஒரு சத்தத்தை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக நம்ம இந்திராணி ரூமுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம வர்மாவோட ஆட்கள் வந்து இந்திராணியோட கழுத்தில் வந்து அவங்க கையில் இருக்க பொருளை வைக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ரித்திகா செல்வராணி அவங்க 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னே தெரியல, இந்த ஐலி சிவா இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. அப்போ அந்த அடியாட்கள் சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையாக அந்த பென்ட்ரைவை எங்களிடத்துல கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா இதே இடத்துல உன்னை நாங்கள் பொசுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க, உங்களால் முடிஞ்சா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம வர்மா கால் பண்ணுறாங்க. இந்திராணி, மரியாதையாக அந்த பென்ட்ரைவை நீ கொடுத்துரு, அப்படி இல்லைனா என்னோட ஆட்கள் வந்து உன்னோட கதையை முடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் பயந்தவ நான் கிடையாது, உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஐலி வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல மாசா என்ட்ரி கொடுத்து நம்ம அடியாட்கள் எல்லாரையும் வந்து நம்ம ஐலி வந்து அடித்து தாக்கிடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இந்திராணிக்கு இப்போது ஒரு டவுட்டு வந்துடுது, இது வந்து யாருன்னு. எப்போவுமே நம்ம வீட்டில் இந்த ஒரு பிரச்சனை நடந்தாலே இந்த லேடி வந்து நம்மளை காப்பாற்றிடுறாங்களே, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து யோசிக்கும் போது தான் நம்ம இந்திராணிக்கு ஐலி மேலே கொஞ்ச நாளாகவே டவுட் இருந்துகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம ஐலி உறுதிப்படுத்திடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த
இந்த பக்கம் இந்திராணி வந்து நம்ம அயலிதான்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம இந்திராணி போயிட்டு நம்ம அயலிக்கிட்ட கேட்குறாங்க, நீ யார், எப்போவுமே எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது நீ எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கியே, நீ யாருன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம வீட்டில் இப்போ அவரை காணோம், அப்போ அவர் எங்கே போயிருப்பாரத்த, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா நம்ம செல்வநாயகி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம் ரித்திகா, கபிலன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்குமே தெரியல அத்தை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த ஆட்கள் வர துப்பாக்கியை வர கையில் வச்சுருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல அத்தை, என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த வீட்டில், எப்போ பார்த்தாலும் யாராவது இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கிறதே இந்த வீட்டில் வேலையாக இருக்குது, முதல்ல இந்த அயலி சிவாவையும் வெளியில் திறத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம அடியாட்கள் எல்லாருமே அயலி அடித்த அடிக்கு எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல நம்ம அயலி சிவாவை காணோம் வீட்டில். அப்போ தான் அவங்களுக்கு டவுட் வந்து இன்னுமே கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அயலி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னு கேட்டு. அப்போ அயலி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. சரிங்க மேடம், நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் அயலி பேரை சொல்லி நம்ம இந்திராணி கூப்பிடும்போது நம்ம அயலி திரும்பி பார்த்துடுறாங்க. இதை வச்சு நம்ம அயலி தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ போய் கேட்குறாங்க, நீ அயலி தான் எனக்கு தெரியும், அதனால நீ இதுக்கு மேலே உண்மையை மறைக்காத, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க, என்ன நீ அந்த அயலியும் இவங்களையும் போயிட்டு கம்பேர் பண்ணுறீங்க, அவள் எங்கே, அவள் ஒரு படிக்காத முட்டாள், அவள் ஒரு சின்ன கிராமத்தில் வளர்ந்தவ, அவளாவது போலீஸ் ஆபத்தாவதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட நம்ம அயலியை பற்றி ஏளனமாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு அயலி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்கன்னே சொல்லலாம். அயலி மூஞ்ச மட்டும் இவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுவாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து நம்ம வர்மாவுக்கு ஒரு பதட்டம் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அகிலாண்டீஸ்வரியோட குரலை கேட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம அகிலாண்டேஸ்வரி அர்ச்சனா இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்னன்றதை தான் இப்போ வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் இந்திராணி விடாமல் நம்ம ஐடியா கேட்டுகிட்டே இருக்காங்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றுமே பேச முடியாமல் அயலி அந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம கபிலன் என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அக்கா இன்னும் அவனுக்கு புரியல, நான் தான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கேனே, இவங்க தான் போலீஸு, இவங்க அயலி சிவா 2 பேருமே போலீஸு தான்க்கா, நான் சொன்னால் நீ நம்பவே மாட்டேற, இப்போ நீ கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சுப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியோட மாஸ்க்கை எடுத்து பார்க்கும்போது நம்ம இந்திராணி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகாவும் செல்வநாயகியும் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னால் அளவுக்கு நம்ம ரித்திகா வந்து அயலிக்கிட்ட வாலாட்டினாங்க, இனிமே வாலாட்டுவாங்களா, அதுவும் போலீஸ்கிட்ட பண்ணால் என்ன ஆகுன்றத இனிமேல் ரித்திகா தெரிஞ்சுப்பாங்க. இந்த பாத்தியா இந்திராணி, உன் கூட இருந்துக்கிட்டே உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தையே மறைச்சிருக்கா, ஆனால் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, போதும் இவங்க 2 பேரும் வீட்டில் இருந்தது போதும், இதுக்கு மேலே இவங்க 2 பேருமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இந்திராணி சொல்கிறாங்க, சித்தி எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்கள வெளியில் அனுப்ப முடியும், அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுத்த நாள் வந்து இன்னும் முடியல, அதுக்கட்டில் எதுக்கு அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி நம்ம செல்வநாயகி கிட்ட ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு கபிலன் சொல்கிறாங்க, இன்னும் என்னக்கா தெரியணும் உங்களுக்கு, இவங்க எதுக்காக உள்ளே வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா, இவங்க நுழைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் இல்லாமல் இவங்க நுழைஞ்சிருக்க மாட்டாங்க, இந்த குடும்பத்தை ஏதோ பண்ணுறதுக்காக தான் இவங்க உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் மொத்தமாக சுருட்டிட்டு போகிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம அயலிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உங்கள் சொத்து யாருக்கு வேணும், நீ தாண்டா சொத்து கலைஞ்சிட்ருக்க, நீ சொத்து கலைஞ்சதுனால தான் நாங்கள் ஒரு விஷயமும் பண்ணும்போது எங்கள் பின்னாடி இருந்து அதை ஒன்றுமே செயல்படாமல் நீ வச்சிட்ருக்க, அதை விட்டுட்டு நீ வந்து இதை பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை பற்றி வந்து அயலி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு கபிலனால் எதுவுமே பேச முடியல. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசணுன்னா உண்மையான முகத்தை நான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது வரான்னு சொல்லிட்டு நம்ம அயலி நம்ம கபிலனை எச்சரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு நம்ம கபிலன் ஒன்றுமே பேச முடியாமல் அந்த இடத்துல நின்றுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.